கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலமாக அமைய போகிறது. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த கன்னியா ராசிக்காரர்கள் அதுவும் இந்த அரசியல் தொடர்புடையவர்கள், அதை தவிர எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன், இந்த மாதிரியான தொழிலில் இருக்கிற என்ஜினியர்ஸ், அதை தவிர கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ், ஆர்ட் டைரக்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். பத்திரிகை எழுதுகிறவங்க, அது தவிர கவிதை எழுதுகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குழந்தை பிராப்தி உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆண் மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா 3ஆம் இடத்தையும் புத்திரகாரகனை பார்க்குறார். அதனால் முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. திருமணம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ நிச்சயமாக திருமணத்திற்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக, ஒப்பந்தம்னா நிச்சயதார்த்தம் வரலும் நிச்சயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல போகும்பொழுதும் வக்கர குருவாக இருக்கிறதுனால் கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். இருக்கக்கூடிய தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு புதிய வேலையோ உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர உங்களுடைய எதிரிகள், அது தவிர கோர்ட்டு, வம்பு, வழக்கு இதெல்லாம் ஏதாவது இருந்ததேனால் அதுவும் சுமூகமாக தீர்த்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம், பிராணம் இந்த மாதிரியான விஷயங்கள் சற்று நல்லபடியாக இல்லை அப்படின்னும் பொழுது இந்த கோச்சாரம் அந்த அளவு வேலை செய்யாது. அப்போது என்ன பண்ணணும்னா, நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய குருவினுடைய பரிகார ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது மிகவும் நல்லது. சரி, எந்த பரிகார ஸ்தலங்களுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தேனால் குருவுக்கு உண்டான பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது நவ திருப்பதியில் ஆழ்வார் திருநகரி அப்படின்னு திருநெல்வேலி மாவட்டம் பக்கத்துலேயே இருக்குது. ஆழ்வார் திருநகரி, அங்கே ஆதிநாத பெருமாள் அப்படின்றவர் இருக்கார். அவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும். முடிஞ்ச வரலும் இந்த மஞ்சள் நிற ஆடை, அதாவது துணி வஸ்திரம் தானம் கொடுங்க. தேங்காய் சதுர்த்தி உடைச்சிட்டு வாங்கும். அது தவிர எலுமிச்சம்பழம் தானம் கொடுங்க. எலுமிச்சம்பழம் மாலை போடுங்க. உங்களால் முடிஞ்சது ஏனால் வாழைப்பழம் ஒரு சீப்பு வாங்கி கொடுங்க. அது தவிர அன்னாசி பழம், அது தவிர செடிகளில் சந்தன செடி, அதற்கு பிறகு உங்களால்